சீடனும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆத்த கடந்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. அப்போ ஆத்துல ஆழம் எவ்வளவு இருக்கும், இதை கடந்து போக முடியுமா, இதை கடந்து போகிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு குரு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்து சீடன் கொஞ்சமும் யோசிக்காம, நான் முன்னாடி போறேன், நீங்க என்னோட பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு. குருவும் எதுவும் சொல்லாம சீடன் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சாருங்க. ஆத்த கடந்ததும் குருவுக்கு பின்னாடி தான் சீடன் நடக்கணும். நீ எப்படி என்ன உனக்கு பின்னாடி நடக்க சொல்லுவ அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்விக்கு சீடன் என்ன பதில் சொல்ல போறாருங்கிறத அவருடைய கண்களை உற்று நோக்கிக்கிட்டே குரு இந்த கேள்வியை கேட்டாரு. அதுக்கு சீடன், ஆழம் தெரியாத இந்த ஆத்துல நான் மூழ்கிட்டா அது என்னோட முடிஞ்சிடும். ஆனா நீங்க மூழ்காம இருந்தா 1000 மாணவர்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாருங்க. சிஷ்யனுடைய எண்ணத்தை குரு பாராட்டினாரு. இப்படி பதில் சொன்ன அந்த சீடன் வேற யாரா இருக்க முடியும்? மாவீரர் அலெக்சாண்டர் தாங்க. நம்மளை பார்த்து பார்த்து வளர்க்கிற பெற்றோர்கள், கல்வி கண் திறக்கக்கூடிய ஆசிரியர்கள், அனுபவத்தின் மூலமா அன்பா அறிவுரை வழங்கக்கூடிய வயசானவங்க, இப்படி எல்லார்கிட்டையும் பணிவா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவு முக்கியம் அவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை வீடியோ மூலமா தினமும் தெரிஞ்சுக்க நீங்க விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.